வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தா 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும், உச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா ஆக்கப்புறம் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கலாம், அதுவும் நல்லா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 11 இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிகளும் கொடுக்கறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய 3 அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 8 இருக்கும்போது அப்பா அம்மாவின் நடுவில் கொஞ்சம் தர்க்கங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் 5 8ஆம் அதிபதியான குரு, அங்கே பரிவர்த்தனை குருவே அங்கே இருக்கிறதா அர்த்தம். அதனால் குழந்தைகளிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதுனா 1க்கு 4 வாட்டி யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 7ஆம் அதிபதியான சனி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உங்கள் பிரச்சனையை வெளியில் பேசிக்காமல் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு தீர்த்துக்குங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வந்து நிறைய கிரகங்களுக்கு நடுவில் இப்போ சனி இருக்கும்போது நீங்கள் அதனால் வந்து வெளியில் சொல்லும்போது அதனால் பிரச்சனை பெருசாக முடியும், சின்னதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் ப்ளூ ஸ்டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து 8 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக வரும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 9 இருக்கார். நல்ல ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், அதுக்கான முயற்சிகளும் கொஞ்சம் கடினமான உழைப்போடு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி 8 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, டென்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து கலப்பு மனங்கள், காதல் திருமணங்கள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 8 இருக்காருங்க. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நம்ம வாக்குவாதங்களோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனியும் பார்த்திங்கன்னா 8 தான் இருக்கார். ஸோ 6 7ஆம் அதிபதி 8 வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க. அப்படியே வாக்குவாதம் பண்ணால் தனியாக சண்டை போட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்னொருத்தட்ட பஞ்சாயத்துன்னு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக புதன் தசாபுத்தினா புதன் வந்து 2 11ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கானவே பணம், பொருளாதார ரீதியான நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக கேது தசம், கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அமைதியை தேடி மனசு போகும், தனிமையை விரும்புவீங்க. ஸோ எதுக்காக என்ன பண்ணுறோங்கிறத யோசித்து முடிவு பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வந்து 10 ஆட்சி பலத்தோட புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிலப்பலங்கள்லாம் விற்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க.
எப்படி நிற்கும்னா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குது. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது. அது வந்து வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது. ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா, சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்பன் கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படி இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்காகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றிருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசுங்கன்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படிங்க ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தால் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க.
அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.